ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படத்துலேருந்து வந்து இப்போ வந்து சூப்பரான அப்டேட் வந்து வெளிவந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் இப்போ வந்து முன்னணி நடிகராக இருக்கிறது தான் நம்மளோட சிவகார்த்திகேயன். ஸோ அமரன் திரைப்பட வெற்றிக்கு பெறுறது வந்து அவரோட ரேஞ்சே வேறு லெவலில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அவர் வந்து ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அவரோட 23வது திரைப்படத்தில் வந்து அவர் வந்து நடித்து முடிச்சிருக்காரு. ஸோ அடுத்ததாக வந்து அவரோட 25வது திரைப்படமான பராசக்தி திரைப்படத்தோட அறிவிப்பு வந்து லேட்டஸ்ட்டாக வெளியாகி ஒரு டைட்டில் டீசர் விட்டுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ சுதாகோங்கர் இயக்கிற இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட வில்லனா வந்து ஜெயம் ரவியும் சிவகார்த்திகேயனோட கூட வந்து அதர்வாவும் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து இப்போ இந்த ரசிகர்களால் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த திரைப்படம் பராசக்தி திரைப்படம் வந்து இப்போ வந்து ஸோ சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து இப்போ வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். நேற்று வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து அந்த காலேஜ் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த 5 நாட்களுக்கு வந்து அந்த காலேஜில் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்க போகுது அப்படின்னு வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. அதில் மெயினாக வந்து நம்மளோட எஸ்கே மற்றும் அதர்வாவோட காட்சிகள் தான் அந்த காலேஜில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வந்து ஸோ அவங்க 2 பேரோட காட்சிகள் ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக வந்து எடுத்து முடிச்சிட போகிறாங்களா அன்றைக்கி. ஸோ இப்போ வந்து இந்த விஷயம் தான் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில ஃபோட்டோஸும் வந்து இணையதளத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.